இயேசு தன்னுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து மிகவும் வேதனையான வார்த்தைகளை வெளிப்படுத்துகின்றார். 36ஆம் வசனத்தை நான் வாசிக்கின்றேன். இங்கு திரும்பவும் தரிசனத்தை குறித்த விஷயம்தான் காணப்படுகின்றது. ஜனங்களை இயேசுவின் சீஷர்கள் எப்படி பார்த்தார்களோ அதிலிருந்து முற்றிலும் வேறுபட்ட கோணத்தில் இயேசு ஜனங்களை பார்க்கின்றார். 36ஆம் வசனத்தை வாசிக்கின்றேன். அவர் திரளான ஜனங்களை கண்டபொழுது அவர்கள் மெய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல தோய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமாய் இருந்தபடியால் அவர்கள் மேல் அவர் மனதுருகினார். அவர்களுக்கு நிறைய போதகமார்கள் இருந்தார்கள், அவர்களுக்கு நிறைய ஜெப ஆலயங்களும் இருந்தன. ஆனால் அவர்களை வழிநடத்தும்படியான மெய்ப்பர்கள் யாரும் இல்லை. பிறகு அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம் என்று சொன்னார். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, அன்றைக்கே அதுதான் உண்மையான நிலையாக இருந்தது என்றால் இன்றைக்கு அது 100 மடங்குகளுக்கு அதிகமாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். இன்றைக்கு அறுவடை பெருமளவில் ஏராளமாய் விளைந்திருக்கிறது. ஆனால் வேலையாட்களோ வருந்தத்தக்க விதத்தில் மிகவும் குறைவான எண்ணிக்கையில் இருக்கின்றனர். 1 மில்லியன், அதாவது 10 லட்சம் முஸ்லிம்களுக்கு ஒரு மிஷினரி என்ற எண்ணிக்கை தான் இன்றைய நிலை என்று கணக்கிடப்பட்டிருக்கின்றார்கள். இருந்தாலும் இன்றைக்கு அறுவடை என்பது பெருமளவு விளைந்திருக்கிறது என்பதுதான் உண்மை. நானும் எனது மனைவி ரூத்தும் இந்தோனேஷியாவிற்கு சென்றிருந்தோம். அது ஒரு முஸ்லீம் தேசம். ஆனால் கடந்த 20 அல்லது 30 ஆண்டுகளில் இந்த தேசத்தின் மக்கள் தொகையில் 30% பேர் கிறிஸ்தவர்களாக மாறிவிட்டனர். தேவனுடைய வார்த்தையின் சத்தியத்தை குறித்த பசியும் தாகமும் ஒருபோதும் திருப்திப்படுத்த முடியாத அளவிற்கு வளர்ந்து கொண்டே இருக்கின்றது. அங்கே ஒரு சகோதரன் வீடியோ ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். வேதாகம போதனைகள் நிறைந்த வீடியோக்களை இந்தோனேஷியாவில் உள்ள ஒவ்வொரு கிராமத்தில் உள்ள ஜனங்களுக்கு காண்பித்து வருகின்றார். அந்த கிராமங்களில் மின்சாரம் கிடையாது. ஆனாலும் அவர்கள் கார் பேட்டரியை பயன்படுத்தி இந்த வீடியோக்களை காண்பித்து வருகின்றார்கள். மலேசியாவில் எங்களை மிகவும் ஆச்சரியப்படுத்துகின்ற ஒரு விஷயம் இருந்தது. இதுவும் ஒரு முஸ்லீம் தேசம்தான். அங்குள்ள கிராமங்களுக்கு நீங்கள் சென்றீர்கள் என்றால் அங்கு அவர்களுக்கு தண்ணீர் கிடையாது, பெரிய கடையெல்லாம் அங்கு இருக்காது. ஆனால் அவருடைய வீடுகளில் டிவி ஆண்டனாக்கள் இருக்கும். இது உண்மை. ஒரு சில மாதங்களுக்கு முன்பு டைம்ஸ் பத்திரிகையில் ஒரு முக்கியமான கட்டுரையை எழுதியிருந்தார்கள். அங்கு வீடியோ புரட்சி நடந்து கொண்டிருப்பதாக அதில் எழுதப்பட்டிருந்தது. அது அங்கேயுள்ள ஒரு அரசியல் சூழ்நிலையை கலங்கடித்துக் கொண்டிருந்தது என்று அதில் எழுதப்பட்டிருந்தது. அங்கேயுள்ள கிழக்கு பகுதியில் சமீபத்தில் நடந்த கலவரத்துக்கு காரணம் மேற்கத்திய கலாச்சாரம் எப்படி இருக்கின்றது என்பதை அங்குள்ள ஜனங்கள் ஆர்வமாய் டிவியிலும் வீடியோக்களிலும் பார்த்ததுதான் என்று நான் நினைக்கின்றேன். அங்கேயுள்ள அரசியல் அமைப்பினால் அவர்களை கட்டுப்படுத்த முடியவில்லை. எனக்கு இந்த அரசியல் விவகாரங்களில் ஆர்வமில்லை. ஆனால் எனக்கு அறுவடையில் அதிக ஆர்வம் இருக்கின்றது. கடந்த மே மாதம் சிங்கப்பூரில் எங்களுடைய ஊழியத்தின் கிளை அலுவலர்களுடைய தலைமை பொறுப்பில் இருப்பவர்களோடு ஒரு கூட்டம் நடந்தது. வீடியோ போதனைகள் மூலம் இந்த உலகத்தை சந்திப்பது குறித்து விவாதிப்பது அந்த கூட்டத்தின் ஒரு நோக்கமாக இருந்தது. அந்த கூட்டத்தில் நாங்கள் விவாதித்துக் கொண்டிருந்த பொழுது ஃபோர்ட் லாடுடேலில் இருந்த எங்களுடைய உள்ளூர் சபையின் போதகர் எனக்கு ஒரு ஃபேக்ஸ் செய்து அனுப்பியிருந்தார். என்னுடைய அனுமானத்தின்படி அவர் ரொம்பவும் வயதானவர் அல்ல, அவர் ஒரு வாலிபர். அவர் அதில் இவ்வாறு சொல்லியிருந்தார்: இன்று காலை என்னுடைய வேத வாசிப்பு மற்றும் தியானத்தை முடித்துவிட்டு நான் ஜெபிக்கும்படி ஆயத்தமானேன். அந்த நேரத்தில் என்னால் வேறு எதற்காகவும் ஜெபிக்க முடியவில்லை. உங்களுக்காகவும் உங்களுடைய ஊழியத்திற்காகவும் நான் ஜெபித்தேன். பிறகு அவர் இன்னும் தொடர்ந்து இவ்வாறாக சொல்லியிருந்தார்: நான் ஜெபித்த போது தேவன் எனக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்தார். ஒரு அரிவாள் அறுவடையை அறுத்து கொண்டிருப்பதை நான் பார்த்தேன். அது அறுவடையை நியூசிலாந்திலிருந்து ஆரம்பித்து பிறகு தென்கிழக்கு ஆசியா முழுவதும் அதை செய்து சீனாவிற்குள்ளும் சென்றதை நான் அந்த தரிசனத்தில் பார்த்தேன். அந்த கதிர் அரிவாளாக ஒரு வீடியோ நாடாவை நான் பார்த்தேன். இவ்வாறு தேவன் தனக்கு காண்பித்த தரிசனத்தை தெளிவாக அவர் அந்த ஃபேக்ஸில் எழுதியிருந்தார். உங்களுக்கு ஒரு தரிசனம் இருக்கிறதா? என்ன செய்ய வேண்டும், என்ன செய்ய முடியும் என்பதை குறித்த விழிப்புணர்வு உங்களுக்கு இருக்கின்றதா? அல்லது உங்களுடைய தனிப்பட்ட அன்றாட அலுவலகங்களிலேயே நீங்கள் மூழ்கி இருக்கின்றீர்களா? பிரதர் பிரின்ஸ், எனக்கு ஆவியானவரின் விசேஷமான வரங்கள் எல்லாம் இல்லை, நான் ஒரு பிரசங்கியார் கிடையாது, நான் ஒரு சுவிசேஷகரும் கிடையாது என்று நீங்கள் ஒருவேளை சொல்லலாம். நீங்கள் அப்படி சொல்கிறீர்கள் என்றால் நீங்கள் ஒரு பெரிய ஆபத்தில் சிக்கிக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நான் முதலில் புரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு அது தெரியுமா? தாளந்துகளின் ஓமையை குறித்து நீங்கள் வேதாகமத்தில் வாசித்திருப்பீர்கள். அதில் 3 வகையான நபர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கின்றது. 5 தாளந்தை பெற்ற மனிதன் அவைகளை கொண்டு கடுமையாக உழைத்து இன்னும் 5 தாளந்தை சம்பாதித்தான். அவன் அதை இரட்டிப்பாக்கினான். 2 தாளந்துகளை பெற்ற மனிதனும் அவைகளை கொண்டு உழைத்து இன்னும் 2 தாளங்களை சம்பாதித்தான். இவனும் அதை இரட்டிப்பாக்கினான். இவருடைய பெருக்கம் 100% இருந்தது. ஆனால் 1 தாளந்தை பெற்ற மனிதனோ அதை கொண்டு கடுமையாக பிரயாசப்பட்டு உழைக்க வேண்டும் என்று நினைக்கவில்லை. அதை அவனுக்கு தகுந்த வெகுமதியை கொடுக்கும் என்று அவன் நினைக்கவும் இல்லை. எனவே அவன் அந்த தாளந்தை பூமியில் குழி தோண்டி புதைத்து வைத்தான். எஜமான் அங்கே திரும்பி வந்தபொழுது, இதோ நீர் எனக்கு தந்த தாளந்து நான் உமக்கு பயந்தபடியால் அதை பூமிக்குள் ஒளித்து வைத்தேன் என்று அவன் சொன்னான். அதற்கு எஜமான் சொன்ன பதில் உங்களுக்கு நினைவிருக்கிறதா? பொல்லாத சோம்பேறி ஊழியக்காரனே, சோம்பலாயிருப்பது பொல்லாத துர்மார்க்கமான ஒரு விஷயம் என்பதை
இப்பொழுது நீங்கள் புரிந்து கொள்கிறீர்களா? எஜமான் அந்த மனிதனிடம், உன்னால் எதையும் செய்ய முடியவில்லை என்றால் நீ அந்த ஒரு தாளந்தை வங்கியில் போட்டு வைத்திருக்கலாமே, நான் என்னுடையதை வட்டியோடு வாங்கியிருப்பேனே, அப்பொழுது உன்னால் என்னுடைய வட்டியையாவது கொடுத்திருக்க முடியுமே என்று சொன்னான். பிறகு அந்த எஜமான் என்ன சொன்னான்? பிரயோஜனமற்ற இந்த ஊழியக்காரனை புறம்பான இருளிலே தள்ளுங்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். பாருங்கள், அந்த ஒரு தாளந்தை பெற்ற மனிதன் பேராபத்தில் இருந்தான். காரணம், அவனுடைய மனப்பான்மை என்னிடத்தில் ஒன்றுமில்லை, தேவனிடத்தில் என்ன எதிர்பார்க்க முடியும் என்பதுதான் அவனுடைய மனநிலையாக இருந்தது. நான் உங்களுக்கு ஒரு நல்ல ஆலோசனை கொடுக்கின்றேன். உங்களுடைய தனிப்பட்ட வேலைகளை செய்வதற்கே உங்களிடத்தில் போதுமான அளவு இல்லை என்றால் அதை வங்கியில் போட்டு வையுங்கள். அதாவது தேவனுடைய சுவிசேஷ பணியை செய்கின்ற இன்னொரு ஊழியத்தில் அதை விதையுங்கள். பாருங்கள், நாம் ஒவ்வொருமே ஏதாவது ஒன்றை செய்ய முடியும். பிரதர் பிரின்ஸ், நான் எங்கு விதைக்க வேண்டும் அல்லது முதலீடு செய்ய வேண்டும் என்று நீங்கள் கேட்கலாம். இது ஒரு நல்ல கேள்விதான். டெரிக் பிரின்ஸ் ஊழியங்கள் என்ற பெயரில் ஒரு ஊழியம் நடக்கின்றது. நாங்கள் மிகப்பெரிய ஊழியமெல்லாம் செய்யவில்லை, ஆனாலும் தேவனுடைய கிருபையினால் நாங்கள் ஒரு ஊழியத்தை செய்து கொண்டிருக்கின்றோம். அறுவடையை அறுத்து தேவனுடைய ராஜ்யத்திற்குள் சேர்க்கும் வேலையை முழுமையான ஒப்பு கொடுத்தலோடு கூட நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் இந்த ஊழியத்தில் விதைக்க வேண்டும் என்பதைப் போல நீங்கள் உணராமல் இருக்கலாம். அப்படியென்றால் நான் ஒரு சில ஊழியங்களின் பெயரை சொல்கின்றேன். இவர்கள் யாரும் எனக்கு சம்பளம் கொடுக்கவில்லை, யாருக்கு ஆதரவாகவும் நான் பேசவில்லை. அதை நீங்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். யூத் வித் த மிஷன் என்ற ஒரு பெயரில் ஒரு ஊழியம் நடக்கின்றது. இவர்கள் தேவனுடைய அறுவடையின் தரிசனத்துக்கென்று தங்களை விற்று போட்டவர்கள். அவ்வளவு ஒப்பு கொடுத்தலோடு கூட இவர்கள் தேவனுடைய ஊழியத்தை செய்து வருகின்றார்கள். ஆபரேஷன் மொபிலைசேஷன் என்ற பெயரில் இன்னொரு ஊழியம் நடக்கின்றது, அதாவது ஓஎம் என்று சொல்வார்கள். இவர்களும் அதே தரிசனத்தோடு உலகளாவிய ஒரு ஊழியத்தை செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆண்ட்ரூ என்ற சகோதரனுடைய ஓப்பன் டோர்ஸ் என்ற பெயரிலும் ஒரு ஊழியம் நடக்கின்றது. இந்த ஊழியம் இன்னும் சுவிசேஷத்தை கேட்டறியாத ஜனங்களை கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை கொண்டு சந்தித்துக் கொண்டிருக்கின்றது. மாரநாதா ஊழியங்கள் என்ற ஒரு பெயரில் ஒரு ஊழியம் நடந்து கொண்டிருக்கிறது. கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை கொண்டு உலகம் முழுவதிலும் உள்ள மாணவர்களை சந்திக்கும் இந்த நோக்கத்தில் இந்த ஊழியம் செயல்பட்டு வருகிறது. 4 அல்லது 5 ஊழியங்களின் பட்டியலை நான் இங்கு கொடுத்திருக்கின்றேன். இந்த ஊழியங்களில் நீங்களும் உங்களை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. ஆனால் நீங்கள் சபையில் உட்கார்ந்து கொண்டு எதுவுமே செய்யாமல் சும்மா இருப்பது மிகவும் ஆபத்தானது. காரணம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்பொழுது நீங்கள் அந்த ஒரு தாளந்திற்காக அவரிடம் பதில் சொல்லியே ஆக வேண்டும், கணக்கு கொடுத்தாக வேண்டும். உங்களில் யாரையாவது புறமான இருளில் தள்ளுங்கள் என்று அவர் சொல்லும் நிலை உருவானால் அது மிகவும் மோசமான ஒரு முடிவாக இருக்கும். மத்தேயு 25ஆம் அதிகாரத்தில் தேவனால் முற்றிலும் நிராகரிக்கப்பட்ட ஜனங்களை குறித்து 3 பட விளக்கங்கள் எழுதப்பட்டிருக்கின்றது. புத்தி இல்லாத கன்னியர்கள், ஒரு தாளந்தை கொண்டு ஒன்றும் செய்யாத உண்மையில்லாத ஊழியன், இயேசுவினுடைய சகோதரர்களுக்கு சற்றும் இரக்கம் காட்டாத வெள்ளாடுகளுக்கு அடையாளமாகிய தேசங்கள். முடிவில் இவர்கள் எல்லாருமே தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து புறம்பே தள்ளப்பட்டார்கள். அங்கு வேறு வாய்ப்பே இல்லாமல் போனது. இவர்களுக்குள் காணப்பட்ட போதுமான விஷயம் என்னவென்று நீங்கள் என்னை கேட்கலாம். அவர்கள் செய்த ஒரு விஷயம், அவர்கள் புறம்பே தள்ளினதுதான். அதாவது இயேசுவினுடைய சகோதரர்களை புறம்பே தள்ளினதுதான். ஒரே வார்த்தை நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். அந்த வார்த்தை என்னவென்று உங்களால் யூகிக்க முடிகிறதா? நத்திங். அதாவது அவர்களால் ஒன்றுமே செய்யவில்லை. தேவனால் நிராகரிக்கப்படுவதற்கு ஒரே ஒரு விஷயத்தை செய்தால் போதும், அதாவது ஒன்றுமே செய்யாமல் இருப்பதுதான் அது. இப்படியெல்லாம் பேச வேண்டும் என்று நான் நினைக்கவில்லை. இதையெல்லாம் எனக்கு தோன்றியபடி நான் பேசவும் இல்லை. பரிசுத்த ஆவியானவரின் உணர்த்துதலை உணர்ந்தவனாய் நான் இதை பேசுகிறேன். அதை என்னால் உறுதியாக சொல்ல முடியும். பரிசுத்த ஆவியானவர் இதை விளையாட்டாக அசட்டையாக செய்யவில்லை. அவர் இந்த செய்தியின் மூலம் மிகவும் சீரியஸாக பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் இங்கே இருக்கிற ஒவ்வொரு இடத்திலும், குறிப்பாக சபைக்கு செல்லும் கிறிஸ்தவர்கள் ஒவ்வொரு இடத்திலும் பேசிக் கொண்டிருக்கிறார் என்று நான் நினைக்கின்றேன். அதற்காக சபைக்கு செல்வதை நிறுத்திவிடலாம் என்று அர்த்தமல்ல. சபை கூடி வருவதை நாம் விட்டுவிடக்கூடாது என்று வேதாகமம் தெளிவாக சொல்லுகின்றது. நான் அதை விசுவாசிக்கின்றேன். தேவனுடைய ஜனங்களை அக்கறையாய் பராமரிக்கின்ற, பார்த்து கொள்கின்ற ஒவ்வொரு சபைக்காகவும் நான் தேவனுக்கு நன்றி சொல்லுகின்றேன். ஆனால் நீங்கள் ஒவ்வொரு ஞாயிற்றென்றும் சபைக்கு சென்று ஆராதனையில் பாடல்களெல்லாம் உற்சாகமாக பாடி ஜெபங்களில் பங்கெடுத்து விட்டு பிறகு ஒரு விசுவாசியாய் உங்களுடைய கடமையை நீங்கள் செய்யவில்லை என்றால் அது வீண், அது நல்லதும் அல்ல. நான் இதை தனிப்பட்ட விதத்தில் விசுவாசிக்கின்றேன். நான் இதை ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு சொல்லவில்லை. பரிசுத்த ஆவியானவரால் உணர்த்தப்பட்டவனாய் நான் இதை சொல்கின்றேன். ஒவ்வொரு கிறிஸ்தவ விசுவாசியும் ஏதோ ஒரு விதத்தில் தேவனுடைய அறுவடையை அறுத்து சேர்க்கும் வேளையில் ஈடுபட வேண்டிய பொறுப்பை உடையவராய் இருக்கின்றார். தேவனுடைய அறுவடையை அறுத்து சேர்க்கும் இந்த மகிமையான வேளையில் ஈடுபடாமல் சில கிறிஸ்தவர்கள் மாத்திரம் இருக்கலாம் என்ற ஒரு நிலையை நான் விசுவாசிக்கவில்லை. அறுவடை மிகுதி, வேலையாட்களோ குறைவு என்று இயேசு சொன்னார். அடுத்ததாக அவர்